மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழிய பிரயாணத்திலே தீரு சீதோன் என்ற புறஜாதி பட்டணத்துக்கு ஊழியத்திற்காக அவர் கடந்து போகிறார். அப்படி போகும்போது இயேசுடைய வருகையை கேள்விப்பட்ட ஒரு கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ என்றால் வேதம் அவ கையில் இல்லை, அவ இஸ்ரவேல் சந்ததியை சார்ந்தவள் கிடையாது. இந்த மெய் தெய்வத்தை குறித்த அறிவு அவளுக்கு இல்லை. அவள் ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரியா இருந்தாள். அப்படிப்பட்ட ஒரு தாய் இயேசுவை பார்க்கும்படிக்கு வருகிறாள். இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, எனக்கு இறங்க வேண்டும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று அவளுடைய பிரச்சனையை இயேசுவிடத்தில் சொல்லுகிறாள். இயேசு அவளுடைய வார்த்தையை கேளாதவர் போல் காணப்பட்டார். அவர் நடந்து போய்கொண்டே இருக்கிறார். அவள் பரிதவிக்கப்படத்தக்கவளா இயேசுவுக்கு பின்னே ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். அவள் இயேசுவை இடைவிடாமல் பின்தொடர்வதை பார்த்து கொண்டே இருந்த சீஷர்கள் இயேசுடைய சுபாவத்தை அவர்கள் வித்தியாசமாய் அந்த இடத்திலே பார்த்தார்கள். இயேசு ஒரு கடுமையானவராக, இரக்கமில்லாதவராக, காது கேளாதவர் போல அவர் கண்டுகொள்ளாமல் போய்கொண்டே இருப்பதை சீஷர்கள் பார்த்த போது மிகவும் வித்தியாசமாய் தோன்றுகிறது. ஆகவே சீஷர்கள் அந்த வேதனைக்குரிய கானானிய ஸ்திரீ அந்த தாய்க்காக இயேசுவிடத்திலே அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள். ஆண்டவரே, இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே, ஏதாவது இவளுக்கு செய்யும் என்று சீஷர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இயேசு அப்பொழுது சீஷரை பார்த்து சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார். நான் வந்ததினுடைய நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்து மகிமையான சுவிசேஷம் ஒரு நாள் அப்போஸ்தலர்கள் மூலமாக உலகமெங்கும் கடந்து போவது பிதாவின் சித்தமாயிருந்தது. அந்த நாட்களில் பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த ஊழியம் வழிவிலகி போன இஸ்ரவேல் ஜனங்களை, பின்வாங்கி போன இஸ்ரவேல் ஜனங்களை, வேதத்தை மறந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன் பக்கமாய் திருப்ப வேண்டும். அந்த ஒரே திட்டத்திற்காக ஆண்டவர் இயேசு அனுப்பப்பட்டார். முழு உலகத்தின் பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே பரிகரித்தார், மெய்தான். ஆனால் இந்த இடத்துல கானானிய ஸ்திரீ இயேசுவை மறுபடியும் விடுவதாக இல்லை. அவள் வந்து இயேசுவை பணிந்து கொண்டாள் என்று கீழே உள்ள வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இயேசு பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கும் போது கானானிய ஸ்திரீ பின்னே ஓடிக்கொண்டே வந்தாள்.
இப்பொழுது பின்னே வந்தவள் இயேசுவுக்கு முன்னே வருகிறாள். முன்னே வந்தவள் முழங்காலில் நின்று இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய். அவள் தன்னை தாழ்த்தி அவள் முழங்காலில் நின்று இயேசுவை நோக்கி அவள் கூப்பிட்டாள். பிரியமானவர்களே, அப்பொழுது இயேசு மறுபடியும் அவளை பார்த்து சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. இன்னும் இயேசு கடின முகமாய் தன்னை காண்பிக்கிறார். பிள்ளைகளின் அப்பம், என் பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல. நாயுடைய சுபாவம் என்ன? நாய் தான் கக்கினதை தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது. பின்மாற்றத்தினுடைய மனிதர்கள், உலக வழிபாடு கொண்டவர்கள், பாவம் என்பதை இருதயத்தில் உணர்த்தப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்யும்படியாய் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவள், பாவத்தின் அடிமைத்தனத்தினாலே கட்டப்பட்டவள். ஆனால் அந்த கானானிய ஸ்திரீ பின்னும் அவரை விடுவதாக இல்லை. இன்னும் அவள் இயேசுவை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தாள். பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியத்து நிமித்தமாக குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்காக சென்ற போது என்ன ஒரு அருமையான குடும்பத்தார் அவர்கள் வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அவர்கள் சொன்னார்கள், சில ஆண்டுகளாக உங்க பத்திரிகையை வாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே கணவனும் மனைவியும் அவருடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்தார். அந்த அருமையான சகோதரி சொன்னார்கள், அவர்கள் பிராமின் வகுப்பை சார்ந்தவர்கள். அவரும் அவருடைய கணவரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல அவர்கள் வேலை செய்தார். அந்த சகோதரி கணவரை விட உயர்ந்த பதவியிலே அந்த அரசு அலுவலகத்திலே பணி செய்தார்கள். இப்படி இருக்க அந்த சகோதரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சகோதரி மூலமாக இந்த அன்பு ஆண்டவரை கேள்விப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாறினார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது வேதத்தை வாசிப்பாங்க, தன்னுடைய இருக்கையில் இருந்து கொண்டே ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டிலே அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு பயம். ஆனால் வீட்டிலே அவர்கள் இருக்கும்போது அவர்களால் இந்த இயேசுவிடத்தில் பேசாம இருக்க முடியல. அவர்கள் இயேசுவை சந்திப்பதற்கு அவர்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்ட நேரம் இரவிலே 2 மணி. ஒவ்வொரு நாளும் 2 மணிக்கு எழுந்து தன் படுக்கையை விட்டு அந்த பெட்ரூமிலே ஒரு ஓரத்திலே முழங்காலில் நின்று அவர்கள் 1 மணி நேரம் இயேசுவோடு பேசுகிற அனுபவம் அவர் வாழ்க்கையில் இருந்தது. பிரியமானவர்களே, அப்படி ஒரு நாள் அவர்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது அவர்களுடைய சத்தம் அவர்களையும் கடந்து வெளியே வந்து விட்டது. அவர்கள் தேம்பி தேம்பி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர்கள் ஜெபத்தினுடைய ஒரே நோக்கம், ஆண்டவரே, என் குடும்பம் உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு என் கணவருடைய பிள்ளைகளுடைய மன கண்களை நீர் திறக்க வேண்டும். இந்த ஒண்ணுதான் அவர்கள் ஜெபம். நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை என் குடும்பம் பெற வேண்டும். இப்படி சொல்லி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர்களுடைய சத்தம் வெளியே வந்த போது திடீரென்று தூங்கிக் கொண்டிருந்த கணவர் கண் விழித்தார்.
அவர்களை பார்த்தார். பார்த்த உடனே வேகமா போய் அவர்கள் தலை முடியை பிடித்துக் கொண்டு, நீ என்ன செய்து கொண்டிருக்கிற என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் இயேசுவிடம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அலுவலகத்தில் நீ குறிப்பிட்ட அந்த நபரை சொல்லி அவளோடு அதிகமாய் பேசுவதை பார்த்தே நான் அறிந்து கொண்டேன், உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்று. நமக்கென்று தெய்வங்கள் இருக்கிறது, நமக்கென்று சில வழிமுறைகள் இருக்குது. இந்த வெளிநாட்டு தெய்வம் நமக்கு தேவையே இல்லை. இனிமேல் நீ இப்படி செய்வதாய் இருந்தால், வீட்டிலே நீ ஜெபம் பண்ணுவதாய் இருந்தால், உன் கழுத்து அறுத்து கொன்று விடுவேன் என்று அவ்வளவு கோபம் அடைந்திருக்கிறார். ஒரு சில நாட்கள் அவர் தன் மனைவியோட பேசவே இல்லையா. ஏனென்றால் தினந்தோறும் அலுவலகத்துக்கு போகும்போது 2 பேரும் சேர்ந்தே தான் போவாங்க, திரும்பி வரும்போது 2 பேரும் சேர்ந்தே தான் வருவாங்க. எப்பவும் வீட்டிலையும் அவர் கூடவே தான் இருப்பாரு, அலுவலகத்திலையும் அவர் கூடவே தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளே அவர்கள் இருந்த காலம். பிரியமானவர்களே, சில நாட்களாய் அவர்கள் எவ்வளவோ கணவனிடத்தில் போய் பேசினாலும் அவர் பேசவும் இல்லை, இவருடைய முகத்தையே எட்டி பார்ப்பதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாறினார். ஆனால் அவருடைய தீர்மானத்திலிருந்து அவர் மாறவே இல்லை. 13 ஆண்டுகள் பின்னும் ரகசியமாய் 2 மணிக்கு அவர்கள் ஜெபித்தவர்கள் 1 மணிக்கே எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர்கள் பாத்ரூம் ஜெப அறையா மாற்றினார். பாத்ரூம்ல போய் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தன் கணவருடைய ரட்சிப்புக்காக அவர்கள் இடைவிடாம ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் நிச்சயமா கணவரை ரட்சிப்பார் என்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்தது. அந்த விசுவாசத்தை அவர்கள் விடவில்லை. இடைவிடாமல் அவர்கள் இயேசுவை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் அவருடைய கணவர் மயங்கி கீழே விழுந்தார். அலுவலகத்தில் இருக்கும்போது உடனடியாக அவரை மருத்துவமனை கொண்டு போனாங்க. மருத்துவர்கள் அவரை சோதித்து பார்த்துவிட்டு அவருக்கு இருதயத்தின் வால்வுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார். அவர் மிகவும் நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தார். அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்துதான் சுகப்படுத்த வேண்டும் என்று மருத்துவர் சொல்ல குடும்பமே கலங்கி கண்ணீர் வடித்தது. என்ன செய்வதென்று தெரியல. ஆபரேஷன் மறுநாள் இருக்கிறது. அவர் படுக்கையில் இருந்த போது அந்த சகோதரி ஒரு நாள் அதிகாலையில் தன் கணவருடைய படுக்கைக்கு அருகிலே போனாங்க. அவரை பார்த்து, என்னங்க, நான் உங்களுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணட்டுமா? ஜெபம் பண்ணும்படியா எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா? அப்படி அவர் படுக்கையில் இருக்கும்போது மனைவி அவரை பணிந்து கொண்டு தாழ்மையாக அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னாரா, இனி என்ன நடக்கணும்? எல்லாமே நடந்து விட்டது. நான் இந்த மருத்துவமனையிலிருந்து திரும்ப வீட்டுக்கு வருவேனோ மாட்டேனோ எனக்கு தெரியாது. நான் விட்டு போன இடத்திலிருந்து குடும்பத்தை நீ பார்த்துக்கொள். உன்னுடைய கடைசி ஆசை எனக்காக உன் சாமியிட்ட நீ ஜெபம் பண்ணணும், அப்படித்தானே? உன் விருப்பம், நீ தாராளமா நீ ஜெபம் பண்ண என்று சொல்லிவிட்டார். ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் சந்தோஷம். படுக்கைக்கு அருகில முழங்கால நின்று அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த ஜெப நேரம் நீடிக்க துவங்கினது. இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே, 13 ஆண்டுகள் நான் ஜெபிக்கிறேனே, நீர் என் குடும்பத்துக்குள்ளே இறங்கி வாரும். இன்னைக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் கணவரை நீர் சந்திக்கணும் என்று சொல்லி முழங்கால் நின்று அவர்கள் அழுது ஜெபிப்பதை அவர் படுக்கையில் இருந்து கொண்டே அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். பாதிப்போடு கூட அவர் இருந்தபடினால் அவரும் கண்ணை மூடிக்கொண்டார். மனைவி நமக்காக இவ்வளவு அழுது அவள் சாமி கும்பிடுறாளே,
இதுல என்ன அப்படி இருக்க முடியும், இவ்வளவு அழுதழுது சாமி கும்பிடுறாள் என்று சொல்லி அவரும் கண்ணை மூடிக்கொண்டார். அவரால் ரொம்ப நேரம் கண்ணை மூட முடியல. கண்ணை திறந்தார். அவர் கண்ணை திறந்த நேரத்திலே அவருடைய படுக்கைக்கு அருகிலே இயேசு வந்து நின்றார். நின்றது மாத்திரம் அல்ல, அவருடைய இருதயத்தின் மீது இயேசு தமது கைகளை வைத்தார். அவர் தமது கையை வைத்த போது இவர் சத்தமிட்டார். மனைவியுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். இங்க பார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி சத்தமிட்டார். ஆனா அவர்களுக்கு இயேசுவை பார்க்க முடியல. இங்கதான் நிற்கிறார், இதோ போகிறார் என்று சொல்லுகிறார். அப்படியே படுக்கையில் இருந்தவர் அப்படியே இருதயத்தின் மீது கை வைத்துக் கொண்டே எழுந்து உட்கார்ந்தார். அவருக்குள்ள இருந்த வலிகள் வேதனைகள் நீங்கிட்டு ஏதோ ஒரு புதிய பலன் அவரை நிரப்பினது போல் அவர் உணர்ந்தார். மருத்துவரிடத்துல மறுபடியும் என் கணவரை சோதித்து பார்க்கணும், இல்லை என்றால் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி விடுங்க என்று சொல்லி கேட்க சோதித்து பார்த்த போது அடைபட்ட வால்வுகள் எல்லாம் மறுபடியும் திறக்கப்பட்டு ரத்தம் எப்பொழுதும் போல அது ஓடிக்கொண்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். சரீரத்திலும் ஒரு விடுதலை, அவருடைய ஆத்துமாவிலும் ஒரு விடுதலை. அவரை ஆண்டவர் ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் என் கணவரை ரட்சித்து விட்டார். ஆம் பிரியமானவர்களே, கானானிய ஸ்திரியை பார்த்து இயேசு நேரடியாக சொல்லுகிறார், உன் பிள்ளைக்கு நான் இறங்க முடியாது. நான் ஒன்ன சந்திப்பதற்காக தேவனால் அனுப்பப்படல. நீ ஒரு நாய்க்குட்டி, கக்குவதை தின்னும் நாய்க்குட்டி, உனக்கு நான் உதவி செய்ய முடியாது. நேரடியா சொல்லிய போதும் கூட அவள் இயேசுவை பின் தொடர்ந்து கொண்டே இருந்தாள். முடிவென்ன? இயேசு அவளிடத்திலே இல்லை என்று சொன்ன போதிலும் அந்த கானானிய ஸ்திரீ இயேசு பார்த்து சொன்னார், ஆமாண்டவரே, நான் நாய்க்குட்டி தான், கக்குவதை தின்னும் ஒரு நாய்க்குட்டி தான், விட்ட பாவத்தை மறுபடியும் மறுபடியும் தொடரும் ஒரு நாய்க்குட்டி தான். ஆனாலும் பிள்ளைகள் சாப்பிடும் துணிக்கைகள் மேஜையிலிருந்து கீழே விழும்போது அந்த கீழே விழுகிற துணிக்கைகள் நாய்க்குட்டிகளுக்கு உண்டே, அப்படி போல நீர் இறங்கும் என்று அவள் தன்னை தாழ்த்தினாள். அத்தனை நேரம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்பது போல மனதுருக்கம் கொண்ட ஆண்டவர் நடித்துக் கொண்டே இருந்தார். அதற்கு பின்பு அவரால் நடிக்க முடியவில்லை. அவள் பக்கமாய் திரும்பினார். மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அவர் அப்படி சொன்ன நேரத்தில் அவளுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். அற்புதமான விடுதலை அவள் பெற்றுக் கொண்டாள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கம் செய்தார். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அன்பும் மனதுருக்கமும் உள்ள ஆண்டவர். பின்ன ஏன் அவர் அப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவளுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, அவளுடைய பாவத்தை அவளிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக, அவளை பரிசுத்தப்படுத்தி அவளை தகுதிப்படுத்தி அவளுக்கு நன்மை செய்யும்படியாக இயேசு காலதாமதம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த ஆண்டவர். இந்த பகுதியை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசு தீரு சீதோன் பட்டணத்திற்கு வந்து வேற எந்த ஊழியத்தையும் செய்யல, எந்த மனிதனையும் அவர் பார்க்கவே இல்லை. பின்ன ஏன் இயேசு அந்த தீரு சீதோன் பட்டணத்திற்கு வர வேண்டும்? எதற்காக வந்தார்? வந்ததின் நோக்கம் என்ன? கானானிய ஸ்திரீ அவரை தேடிக்கொண்டே இருப்பதை அவர் அறிந்தார். அவர் தெய்வம்,
ஆண்டவர் இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்வதை கேள்விப்பட்ட கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக இயேசுவை சந்திப்பதற்காக அவள் துடித்துக் கொண்டிருந்தார். இயேசுவுக்கு முகவரி கிடையாது. அவர் இன்ன பட்டணத்துல இந்த முகவரியில இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இயேசுடைய ஊழியத்துக்கு அட்ரஸ் கிடையாது. அவர் பிதாவினால் அனுப்பப்படுகிற கிராமம், பட்டணம், வீடு, தெருக்கள் போய்கொண்டே இருப்பார். அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தாய் இயேசுவை கேள்விப்பட்டு என் பிள்ளையுடைய பிரச்சனையை இந்த இயேசுவிடத்துல கொண்டு போலாம், நிச்சயமாக என் பிள்ளை பிழைப்பாள், அவளுக்கு ஒரு சேதமும் வராது, அவ மேல இருக்கிற சாத்தானுடைய கிரியை முடங்கும், இயேசுவால் என் மகளுக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்று இருதயத்தில் தீர்மானித்தார். இரவு பகலா இயேசுவை தேடிக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு மகள் இரவும் பகலும் தேடுவதை அறிந்து அவளை தேடி அவள் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்திற்கு இயேசு வந்தார். ஐயா, இயேசு தேடி வந்தார். தன்னை இரவுபகலாய் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தாயை, ஒரு மகளை பார்க்கும்படி இயேசு அதே பட்டணத்துக்கு வந்தார். இயேசு வந்ததின் நோக்கமே அந்த கானானிய ஸ்திரீயின் வேதனையை நீக்கும்படியாகத்தான். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன உருக்கம் உள்ளவர். உங்கள் ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. ஐயோ, திருமணம் செய்து கொடுத்த மகள், வாழ வேண்டிய பிள்ளை இன்னைக்கு வாழாம வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாளே என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற அருமையான தாயே, அவளோடு படித்த பிள்ளைகள், அவளுடைய வயதுள்ள பிள்ளைகள் கையில ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு என்று பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் என் மகளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று கண்ணீரோடு இருக்கீங்களா? வயது, திருமண வயது கடந்து போன போதும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கலையே, எந்த பணத்தை எடுத்து என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் செய்து வைப்பேன்? என் பிள்ளையுடைய வாழ்க்கை, என் மகனுடைய வாழ்க்கை முழுவதும் பாவத்தின் வழியில் இருக்கிறது. என் மகனும் மனம் திரும்ப மாட்டானா? என் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா? என் கணவருடைய வியாதி மாறாதா? ஒருவேளை கண்ணீரோட வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கானானிய ஸ்திரீயை சந்தித்த ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாக உங்கள் இருதயத்தை திறந்து அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு முழு இருதயத்தோடு கூட அவரை விசுவாசித்து உங்கள் பாவத்திற்காக நீங்கள் ஒருவேளை மனசாபப்படுவீர்களானால் கானானிய ஸ்திரீயுடைய வீட்டிலே நடந்த அற்புதம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றுவார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர், ஆசீர்வதிக்கும்படியாக அன்பும் இரக்கமும் உள்ள தகப்பன், மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், அவர் உங்களுக்கு நன்மை செய்ய உங்கள் பக்கமாய் திரும்பி இருக்கிறார். கானானிய ஸ்திரீக்குள்ளே ஆழமான விசுவாசத்தை உருவாக்கும்படி அவளை சோதித்த ஆண்டவர், என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரனே, உங்கள் விசுவாசத்தை புடமுடும்படியாக ஆண்டவர் இந்த கால தாமதத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை உருவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் கால தாமதத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள்? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இரக்கமுள்ள தகப்பனே, மன உருக்கம் உள்ளவரே, நீர் பிரசங்கம் பண்ணி அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. முடிவிலே உம்முடைய பிள்ளைகளை
நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்களை மூடியவாறு கண்ணீரோடு நிற்கிற, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிற பெற்றோரை ஒரு விசை கண்ணோக்குவீராக. இருதய வியாதியில படுத்து கொண்டிருக்கிற அருமையான தாயே, இயேசு உங்கள் அருகில கடந்து வருகிறார். இயேசு உங்கள் சரீரத்தை தொட்டு சுகப்படுத்துகிறார். பிள்ளைக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிற அருமையான தாயே, பிள்ளையை கையில பிடித்துக் கொண்டு போ. நான் அவளை ஒரு பெரிய ஜாதியா மாற்றுவேன், நான் அவனை ஒரு பெரிய ஜாதியா மாற்றுவேன், நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், உன் நிந்தைய மகிமையாய் மாற்றுவேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் வாக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே நன்றி செலுத்துகிறப்பா. உடைய பிள்ளைகளுடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து உடைய பிள்ளைகளுக்காக சிலுவை வரைக்கும் கடந்து சென்று ரத்தத்தை சிந்தினீரே, அந்த ரத்தத்தினால் உடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து உடைய பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் இறங்குகிறதற்காய் நன்றி. பொல்லாத சாத்தானுடைய கட்டுகளிலே, மாந்திரிகத்தின் பிடியிலே கண்ணீரோடு இருக்கிற மகளே, இரவெல்லாம் தூக்கம் இல்லையே, எதற்கெடுத்தாலும் பயம், கலக்கம், மரண பயம், இயேசுவின் கட்டுகளை அவிழ்க்கிறார். இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்துகிறப்பா. நீர் பொறுப்பெடுக்கிறதற்காய் நன்றி. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.